பட்டா மாறுதலுக்கு 10,000, ஒரு போலி பட்டா ரத்து பண்றதுக்கு 25,000, இருப்பிடச் சான்றிதழுக்கு 2,000, வருமான சான்றிதழுக்கு 2,000, பிறப்புச் சான்றிதழுக்கு 1,000, இறப்புச் சான்றிதழுக்கு 3,000, முக்கியமா போலி எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம இருக்க 10,000 பிளஸ் டீ. எத்தனை பேருக்காக உங்களுக்கு டீ காப்பி. இது எல்லாமே நம்ம தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் கேட்கறது கிடையாது மக்கள்கிட்ட. என்ன நான் வாங்குறாங்க நான் சொல்லல, ஏன்னா அவ்வளவு சிறப்பா செயல்பட்டு இருக்கு நம்ம தமிழ்நாடு அரசு அலுவலர்கள். மக்கள்கிட்ட ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கறது கிடையாது நம்ம தமிழக அரசு அலுவலர்கள். அவங்களோட கடமை சிறப்புமா செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் வேல்முருகன் ஐயா அவங்க இந்த ரிட் பெட்டிஷன்ல அரசு அலுவலர்கள் பணபலமும் உடல் பலமும் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் சேவை செய்கிறார்கள், ஒரு சாமானிய பொதுமக்களுக்கு சேவை செய்வது கிடையாது, நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது அப்படின்னு அந்த தீர்ப்புகளை கொடுத்திருக்காரு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி சிறப்பா செயல்பட்டு இருக்கு. பிரச்சனையான மக்கள் வருவாங்க 4 பேர் வீட்டுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்து வீட்டு வரதுக்கு பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அப்படி செயல்பட்டு இருக்கு நம்ம கவர்மெண்ட். அப்படி இருக்கிறப்போ இப்படி தீர்ப்புரை நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் வியப்பா பார்க்க வேண்டியதான் இருக்குது. இதுல முக்கியமா பிரச்சனை நம்ம காவல்துறையிட்ட கண்ணை கசக்கிட்டு பண்ணணும்னு வச்சுங்களேன், நம்மளை உட்கார வச்சு அரவணைச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, அது அப்படியே தீர்த்து வச்சிருங்க. காவல்துறை சட்டம் நிலைநாட்டிக்கிட்டு இருக்கு காவல்துறை. அப்படி எல்லாம் இருக்கிறப்போ இந்த ஐயா வேல்முருகன் ஐயா இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறது வந்து எனக்கு பெரும் அதிர்ச்சி அளிக்குது. ஏன்னா என்னோட ரோல் மாடல இவர் ஒரு ஆள், 6 பேர்ல இவர் ஒரு ஆள். இப்ப அரசு அலுவலர்கள் தன்னோட கடமையை செய்யறது இல்லை அப்படின்ட்டு ஹைகோர்ட்டையும் தெரிஞ்சு வச்சா இதெல்லாம் பார்த்தா திருந்தா போறாங்க. நாங்க அப்படிதான் இருப்போம். அதெல்லாம் தூசி தட்டிட்டு போயிட்டு தான் இருக்க போறாங்க. 1வது படிக்கிற பிள்ளைகிட்ட கூட இப்படி செய்யாதப்பா அப்படின்னு சொன்னா செய்யாது. ஆனா இவங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொன்னாலும் நான் அப்படிதான் செய்வேன். அப்படி கண்ணோட்டத்துல தானே வேலை செஞ்சுட்டு இருக்கா. யாரும் உருப்படியா வேலை செஞ்சு ஐயோ நான் அப்படி சொல்லல. நம்ம அரசு அலுவலர் கருத்து நன்மை வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஐயா சொல்றாங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு பொதுமக்களுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு அரசு ஊழியர்கள்லாம் கடவுளடா அந்த கடவுள் இல்ல இப்பெல்லாம் இல்ல அப்படின்ட்டு நான் சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. இந்த தீர்ப்பு 2023 கொடுத்தது, ஆனா இன்னும் திருந்தல, எந்த அரசு திருந்தல. சட்டம் அறிந்தால்தான் நமக்கு உண்டான அநீதியை எதிர்க்க முடியும் என்ற கருத்தோடு மேலும் சட்ட தேவைகளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி